எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, அமெரிக்காவில் ஒஹாயோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்டில் ஹோம்ஸ் கவுண்டி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கிறேன். இங்கே வந்து ஆமிஷ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி பீப்புள் இங்கே வந்து நிறைய வசிக்கிறாங்க. அது ஒரு ஹிஸ்ட்ரி போக போக பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள். மாடர்ன் டெக்னாலஜி வேண்டாம்னு இன்னும் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களை பற்றி ஒரு பார்வை. அந்த கண்ட்ரி சைடு ரோட்ஸ் எல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி போவோம். காரில் தான் கொஞ்சம் அப்படியே போக போகிறோம். அங்கே ஒரு முரல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஹிஸ்ட்ரியை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பெரிய பெயிண்டிங் இருக்குது. அதை போய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இதெல்லாம் பார்த்துட்டு கூடவே அவங்களோட ஹிஸ்ட்ரியும் கூட சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ண விஷயம். ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்ட இடங்கள் இது. அங்கே போவோம். இப்போ கார் டூர் தான் இருக்கும். கார்லேயே ட்ராவல் பண்ணிட்டே போக போகிறோம். அந்த ரோட் சைடில் அவங்களோட ஃபார்மு, அவங்க பெட்ஸு, அவங்க ட்ரெஸ்ஸிங்கே ரொம்ப யூனிக்காக இருக்கும். எல்லாம் காமனாக ஒரே கலர் தீமில் தான் போட்டிருப்பாங்க. அந்த வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, பின்னாடியே மெதுவாக போகுமா? பின்னாடியே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வண்டி போகுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பக்கின்னு சொல்லுவாங்க. ஆமிஷ் பீப்புள் வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணக்கூடியது. அவங்க காரில் ஓட்ட மாட்டாங்க. அவங்க டிரைவர்ஸ் லைசன்ஸில் வச்சுக்க மாட்டாங்க. இந்த பக்கி தான். இந்த பக்கி போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா அவங்களும் இந்த ரோடை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன் காரை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் நம்பிக்கை இல்லை. அவங்களோட மெயின் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து பக்கீஸ் தான், குதிரை வண்டி தான். கார் யூஸ் பண்ணுவாங்களான்னா யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ஓட்ட மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸ்க்காண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்க பக்கியில் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போயிடுவாங்க ஃபேமிலியாக. இல்லைன்னா காரை வந்து ரெண்ட் பண்ணி வேறு ஏதாவது டிரைவர்ஸை வச்சு அந்த காரில் உட்காந்து போய் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க. ஆனால் எக்காரணத்துக்கு இவங்க கார் ஓட்ட மாட்டாங்க, கார் வச்சுருக்கவும் மாட்டாங்க. அதான் அவங்க ரொம்ப இன்னும் அந்த ஓல்டு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க இதே வந்து ஓல்டு ஆர்டர் அமிஷன் இருக்குது. அவங்க வந்து அது கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுலேருந்து கொஞ்சம் மாடர்னாக மாறி வந்தவங்க வந்து பிஸ்னஸாக வேண்டி மட்டும்தான் காரோ மொபைல் ஃபோன்ஸோ வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். அவங்க அது மொபைல் ஃபோன்ஸே பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்து பட்டன் ஃபோன் தான். அந்த பட்டன் ஃபோனும் வந்து பிஸ்னஸ்க்காக வேண்டி மட்டும்தான். அதுலேருந்து சோஷியல் மீடியாவோ வேறு எந்த விஷயங்களும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் டிவி இருக்காது, ஃபோன் இருக்காது, எந்த விதமான கேஜெட்ஸும் இருக்காது. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக ஃபேமிலி, காட், இது ரெண்டு தான். வேறு எதுவுமே கிடையாது. ஃபேமிலி, காட், கம்யூனிட்டி, இதுலேயே அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து சுகர் க்ரீக் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனு. அதே மாதிரி அவங்க மேனுவல் ஸ்கூட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. காலில் உந்தி போவாங்க இல்லையா, அந்த ஸ்கூட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிட்ஸு, அந்த யங் அடல்ட்ஸ், அந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அவங்களே தனியாக போக வர அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலியாக எங்கே போகிறனாலும் அந்த குதிரை வண்டி தான், அந்த குதிரை வண்டியில் தான் போவாங்க. அது ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர் என்னென்னா, அவங்க வந்து ஒரு 10 வீடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி, ஒரு சின்ன கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு அது இந்த வீட்டில் வந்து சர்ச் ப்ரேயர்ஸ் முதற்கொண்டு ஏதோ 1 of the 10 ஹவுசஸில் வந்து அந்த சர்ச் ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு சர்ச்சுங்கிறது வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் சர்ச். அந்த 10 ஃபேமிலி சேர்ந்து ப்ரே பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிட்டு அவங்க எல்லாமே ஒரு பாட்லக் மாதிரி பண்ணி அந்த கம்யூனிட்டி பில்டிங் மட்டும்தான் இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு சர்ச்சு வெளியே கட்டி அதில் போய் ப்ரே பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு பக்கி போய்ட்டு பாருங்க ரைட் சைடில். அது ஒரு சின்ன பக்கி தான். அவங்க பாட்டுக்கு சைடில் போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட டிரான்ஸ்போர்ட். ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அந்த பக்கியில் உள்ளே யார் உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது. சின்ன விண்டோ வச்சுட்டு கை மட்டும் வெளியே வரும், அதில் வச்சுட்டு குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபேஸை வந்து முக்கால்வாசி அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ இஷ்டம் இருக்காது. அதுக்காண்டி அவங்க வந்து நம்மளை ஒரு மாதிரி திட்டம் அப்படிலாம் மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்காது. அதனால் மேக்ஸிமம் யாருமே வந்து அவங்க ஃபேஸை கவர் பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது தூரத்துலேருந்து அப்படி எடுப்பாங்களே ஒழிய பக்கத்தில் போய் எடுக்க வச்சு ரொம்ப ரேர். அதாவது சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்
வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்களோட பிஸ்னஸ்க்கும் வந்து ஜென்ரேட்டர் டீசல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இந்த நார்மல் ஃபார்மும் அமீஷோட ஃபார்மும் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுனா இதை வச்சு தான். எலக்ட்ரிக்கல் ஒயர் போச்சுன்னா அது வந்து அமீஷ் ஃபார்ம் கிடையாது. எலக்ட்ரிக்கல் ஒயர் போகாத வீடு மட்டும்தான் அது அமீஷ் வீடு. அது கிளியர் டெஃபினேஷனாகவே இருக்கும். அது கிளியராக விசிபிளே பண்ண முடியும். சும்மா 4-5 வீடு பார்க்கும்போது கூர்ந்து கவனிச்சோம்னா அந்த ஒயர்லாம் போகுதா போகாதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அது போகலைன்னா அது அமீஷ் வீடு. அதே மாதிரி அமீஷ் வீடு வந்து ரொம்ப நீளமாகவும் இருக்கும். ஃபஸ்ட் செக்ஷனில் வந்து அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கிற அடல்ட்ஸ் தங்கியிருப்பாங்க. செகண்ட் செக்ஷனில் வந்து அவங்க பெரியவங்களை தங்க வச்சுருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி தங்க வச்சுருப்பாங்க. இது ஒரு ஃபேமிலி லிவிங்காக தான் இருக்கும். நம்ம பழைய காலங்கள்லாம் பார்த்தா நம்ம தமிழ் கல்ச்சரில் எப்படி வந்து ஃபேமிலி ஓரியன்டாக இருக்காங்க. அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா எல்லாம் ஒன்றா இருந்த காலங்கள் இருந்தது. இப்போல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. பட் இன்னும் அவங்க அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலினா அந்த வீடு வந்து அப்பா அம்மா ரிட்டையர் ஆகிறாங்களா தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னா அந்த வீடோட பேக் சைடில் ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுத்து அவங்கள அங்கே தான் தங்க வைப்பாங்க. லைஃப் லாங்காக அந்த பசங்க வந்து அவங்கள பார்த்துப்பாங்க. அதே மாதிரி ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்னா கூட அவங்க அந்த லேண்டை வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. இல்லைன்னா தனியாக பிரித்து அவங்க பண்ணுவாங்க. ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் பிரித்து கூட பண்ணுவாங்க. பட் இருக்கிறது வந்து ஒன்றா ஃபேமிலியாக ஒன்றா இருப்பாங்க. அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் 8th வரையும் தான் படிப்பாங்க. அதுக்கு மேலே படிக்க மாட்டாங்க. அந்த ஸ்கூலு வந்து ஒரே ரூம் ஸ்கூல் தான். எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து படிப்பாங்க. அதாவது ஒரு 10 ஃபேமிலி 20 ஃபேமிலி டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஒன் ரூம் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லா ஏஜ் குழந்தைகளும் வந்து படிப்பாங்க. 8th வரையும் படிப்பாங்க. 8th அப்புறம் வந்து அவங்க படிக்க மாட்டாங்க. அவங்க காலேஜ் போக மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ள அப்படியே வந்துடுவாங்க. இப்படி தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. மெயினாக வந்து மாடர்ன் வேர்ல்டு மாடர்ன் டெக்னாலஜி வந்து அவங்களோட ஹாப்பினஸ்ஸு அவங்களோட டெடிகேஷன் டு காட் இது எல்லாமே அதை லூஸ் பண்ண வைக்குதுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. மாடர்ன் டெக்னாலஜி எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வந்து இருக்கிறபடியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த போர் இதெல்லாம் வந்து அவங்களோட பிலீஃப்க்கு எகென்ஸ்டாக இருக்கும். இங்கே கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அதை அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. யாருக்கு உடம்பு சரியில்லை, யாருக்கு வந்து ஏதாவது தேவைன்னா அந்த கம்யூனிட்டி தான் ஹெல்ப் பண்ணுவாங்களே ஒழிய கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு பெனிஃபிட் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய டேக்ஸை வந்து கரெக்டாக கட்டிடுவாங்க. அவங்க என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுக்குரிய டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டு கட்டிடுவாங்க. இது பண்ணுவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்க மாட்டாங்க. கம்யூனிட்டி தான். சப்போஸ் ஒரு வீடு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகி எரிஞ்சு போச்சோ ஏதோனா கூட ஒரு கம்யூனிட்டியாக வந்து ஆளாளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும். சில ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில ஃபிசிக்கல் ஹெல்ப் பண்ணுவாங்க. கார்பெண்டர்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையும் வர வச்சு மேசனரிஸ் அவங்கெல்லாம் வர வச்சு அவங்க வந்து பில்ட் பண்ணுவாங்க. கம்யூனிட்டியாக தான் செய்வாங்க. அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் கேள்விப்படாத பார்க்காத விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சின்ன கம்யூனிட்டி அது. அவங்க வந்து டோட்டல் அமெரிக்காவில் வந்து அவங்க பாப்புலேஷன் வந்து ஒரு 400,000 இருக்கிறாங்க. அதில் பெரிய கான்சன்ட்ரேஷன் வந்து இங்கே ஹோம்ஸ் கவுண்டி ஒஹாயோவில் இருக்குது, அப்புறம் பென்சில்வேனியாவில் இருக்குது, அப்புறம் இண்டியானா. இந்த ஸ்டேட்லாம் அமெரிக்கா இருக்க ஸ்டேட்லாம் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் எவ்ரி 20 years வந்து அவங்களோட பாப்புலேஷன் டபுள் ஆகுது அப்படிங்கிறது சர்வே. பார்த்திங்கன்னா குதிரையெல்லாம் தெரியுது. குதிரை மாடு இதெல்லாம் அவங்க வளர்க்குறது. கேட்டில் நிறைய பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சர் நிறைய பண்ணுவாங்க, ஃபர்னிச்சர்ஸ் நிறைய பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே எல்லாம் அதில் எடுப்பாங்க. இதெல்லாமே அவங்க ஃபேமிலியாக மட்டும்தான் பண்ணுவாங்க. வெளியே இந்த ஆட்கள் கூப்பிட்டு செய்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. இப்போ நான் வந்து பெர்லின் அப்படிங்கிற ஒரு டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். At the next light, turn right. இங்கே தான் வந்து அந்த முரல் இருக்குது. அவங்களோட வாழ்க்கை வரலாறு. அதாவது அவங்க எப்போ இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1700s இங்கே வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க சுவிட்சர்லாண்டில் சதர்ன் ஜெர்மனியில் ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிலீஃபை வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள நிறையா அசாசினேட் பண்ணாங்க, நிறைய பேர்த்த கொன்னாங்க, நிறைய அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, ஹை டேக்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதனால் அவங்க சர்வே பண்ண முடியல அப்படிங்கிற காரணங்களுக்காக அவங்க வந்து அங்கே அமெரிக்காவில் வந்தாங்க. வில்லியம் அப்படிங்கிறவர் தான் வந்து
இங்கே அமெரிக்காவுக்கு அவங்கள வர வச்சு நீங்கள் இங்கே வாங்க, உங்கள் வாழ்க்கை இங்கே ஆரம்பிங்க, யாரும் உங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, மிலிட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் At the இல்லை, light, turn right onto County Highway 77, County Road 77. அதெல்லாம் சொல்லி அவங்கள வர வச்சு இங்கே அவங்க வாழ்க்கையை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் இந்த சைக்கிள் எல்லாம் போயிட்டுருக்காங்க, சைக்கிள் போவாங்க. அவங்க எல்லாமே இந்த ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பண்ணுவாங்களே விட இந்த மாடர்ன் டெக்னாலஜிக்குள்ளே போகவே மாட்டாங்க. அது இன்னும் நம்ம நினச்சிட்ருக்கோம் மாடர்ன் டெக்னாலஜி தான் நம்ம உயிர் காப்பான்னு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியும்னு இவங்க இன்னும் நிரூபிச்சிட்ருக்குறாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க. In 600 feet, turn right. பிகால்த்துன்னு தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி Turn right, then your destination will be on the left. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. Your destination is on the left. சரி, நான் உள்ளே போயிட்டு மறுபடியும் பேசுகிறேன். அவங்களோட கிராஃப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. மீன் ஷேப்பில் இருக்குது. இதை வந்து எப்படி வேணாலும் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் போல். அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. இது அவங்க மேக்ஸிமம் வந்து கையில் தான் செய்வாங்க. ஹேண்ட் கிராஃப்ட் தான் அவங்களுக்கு மெயினாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி வருது பாருங்கள், சூப்பராக. பேஸ்கெட் மாதிரி. Hey, we're ready to start the video. You want to come watch? இது பேஸ்கெட் மாதிரி, பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படி கீழே அமுத்திட்டோம்னா நார்மல் பிளேட் மாதிரி ஆகிடுது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கேயே சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மேப்பிள் சிரப் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது பாருங்கள், அழகாக கனடா ஸ்டைலில் போட்டிருக்காங்க. மேப்பிள் லீஃப் ஸ்டைலில் இருக்குது. இது வந்து பீனட் பட்டர், ஹோம்மேட் எல்லாமே. கோயிலுக்கு போகும்போது தாம்பம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதை எப்போ வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணுறோன்னா எப்படி வச்சிட்டோம்னா அதே ஃபோல்ட் ஆகிக்குது. அவ்வளோதான், முடிஞ்சது. சூப்பராக இருக்குது. ஒரு வீடு அல்லது பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி ரைஸ் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இது ஹோல் செட்டப் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக வந்து ஒரே நாளில் பண்ணிவிடுவாங்களாம். இந்த ஹோல் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்களாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர் அவங்க பண்ணுறது. இது மேலே இருக்குது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இது பீம் போட்டு ட்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இது வெளியிலேருந்து ஆள் கொண்டு வர மாட்டாங்க. அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஆமிஷ் குரூப்பே தான் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் மாதிரி. அதுக்கு காசெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அந்த ஓனர் வந்து கொடுப்பாரு. மற்றபடி லேபருங்கிறது இவங்களுக்கு பெருசாக இருக்காது. லேபர்ஸ் எல்லாமே ஃபுட்டு, அங்கே இருக்க லேடிஸ் எல்லாமே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும். எங்கெங்கே ஆமிஷ் கம்யூனிட்டி இருக்குங்கிறத ஒரு மேப் மாதிரி போட்டுருக்குறாங்க. விஸ்கான்சின் ஃபுல்லாக இந்த சைடு ஈஸ்ட் கோஸ்ட்டில் நிறையா இருக்கிறாங்க. இண்டியானாவில் இருக்காங்க, ஒஹாயோவில், பென்சில்வேனியா, இங்கெல்லாம் நிறையா இருக்காங்க. ஸ்கூல் டெஸ்க்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக. இதுதான் 1 ரூம் ஸ்கூலு வச்சுருக்காங்க. பிளாக் போர்டு வச்சுருக்காங்க.
இவர் தான் எங்கள் கைடு கூட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு ஆமிஷ். க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியாது அவரை. ரிஸ்க் இருக்குது. சிம்பிள். ஒரு ரூம்லேயே எல்லா கிளாஸ் வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அங்கே இங்கிட்ட ஒரு செட் ஆஃப் பிளாக் போர்ட் இருக்குது. இந்த சைடு ஒரு செட் ஆஃப் பிளாக் போர்ட் இருக்குது. இந்த ஸ்கூல் வந்து 1850 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அப்படியே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த போர்டு எல்லாமே சாதாரண போர்டு தான். பேஸ்மெண்ட் கிடையாது. ஒன் ரூம் தான். இது ஃபுல்லாகவே ஒன் ரூம் இருக்கிற ஸ்கூல். இதில் பார்த்திங்கன்னா அங்கே பிளாக் போர்ட்ஸ் இருக்குது. 2 செட் ஆஃப் பிளாக் போர்ட்ஸ் இருக்குது. எல்லாருமே 8th கிரேட் வரையும் இங்கே இருப்பாங்க. 8th கிரேட் வரையும் தான். அவங்க ஒஹாயோ ஸ்டேட்டோட எஜுகேஷன் பாலிசியை அபாய்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது 160 days per year வந்து கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் வந்து இருப்பாங்க. ஆனால் 8th கிரேட் வரையும் தான். ஒன் டீச்சர் இருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 2 டீச்சர் இருக்கலாம். நிறையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கர்டைன் போட்டுருவாங்களாம். இது ஃபுல்லாக அந்த பாதியாக ஒரு கர்டைன் போட்டு, இந்த கர்டைன் இந்த சைடு செக்ஷன், அந்த சைடு ஒரு செக்ஷன் கிளாஸ் எடுப்பாங்க போல் அப்படின்னு சொன்னார். சூப்பராக இருக்கும். So, The black are box. you living in Ukraine now, or like how long ago? போட்டிருக்காங்க ஓல்டு ஆர்டர், நியூ ஆர்டர். ஓல்டு ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அன்ஆர்த்தடாக்ஸ் ஆமிஷ் பீப்புள். நியூ ஆர்டருங்கிறது கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி டீச்சர் சூப்பராக. எங்கள் ஸ்கூலுக்கு போன மாதிரி ஒரு ஞாபகம், ஒரு என்ன சொல்ல, நாஸ்டாலஜிக்கல் எஃபெக்ட். சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப ஆச்சரியம். ஒரே ரூம். ஏன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொன்னால், என் அப்பா ஸ்கூலுக்கு இப்படி தான் இருக்கும். சின்ன கிராமத்தில் எங்கள் அப்பா டீச்சராக இருந்தார், ஹெட் மாஸ்டராக இருந்தார். அவங்க வந்து ஒரே ரூமில் கர்டைன்ஸ் போட்டு நிறையா ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா கிளாஸஸ் எடுப்பாங்க. ஞாபகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. நம்ம ஊரில் அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. பட் நம்ம மாடர்ன் டெக்னாலஜியை கொண்டு வர அது அப்படியே மேலே போயிடுச்சு. அதுதான் எங்கள் ஸ்கூலோட ஹிஸ்ட்ரி. குளிர்காலங்களில் இந்த ஹீட்ரு வச்சுருக்காங்க பாருங்க, அப்படியே மேலே போகும். ஹீட்டு அந்த குளிர் பயங்கரம் இருக்கும்ல, அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் பான். நிறைய அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த அக்ரிகல்ச்சரல் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு, ஸ்டோரேஜ் செக்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. இது அந்த உள்ள அந்த சாம்பிளில் பார்த்தது. இந்த மாதிரி பான் வந்து கம்யூனிட்டியாக சேர்ந்து பில்ட் பண்ணி ஒரே நாள் ரைஸ் பண்ணிடுவாங்களாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தானே அது. இந்த பாண்ட் ரைசிங்ன்ட்டு இது எல்லாமே சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்றாங்களாம். ஒன் டேயில் ஒரு 300 to 500 பீப்புள், 300 to 500 வரை வந்து கம்யூனிட்டி பீப்புள் தான். பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பீப்புள் தான் வந்து டக்குன்னு வந்து ஒரு நாளில் ரைஸ் பண்ணிடுறாங்க. திடீர்னு வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த பாண்ட் வந்து எரிஞ்சு போயிடுச்சு, அவங்களோட சர்வைவல் கொஸ்டின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஹோல் கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஃபுல்லாக வுட்டு தான், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. So, this corner here, there's just a lot of different. அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ். வேகன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக. ஏன்னா நம்ம மாட்டு வண்டி வந்து சிறுசாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதுதான் நான் அந்த ரோட்டில் காமிச்ச பக்கீஸ். அவராக சொல்கிறார் கேட்டு வர. இதுதான் ஒரு வேகனு. இந்த ஸ்டூல்ஸ்லாம் இருக்குங்களா, நான் சொன்ன மாதிரி நம்ம அதிலே சொன்னேன்ல, சர்ச்சுங்கிறது ஒன்று கிடையாது. அவங்க வீடு தான் சர்ச்சாக மாற்றிடுவாங்க ப்ரேயர்ஸ் எவ்ரி அதர் சண்டே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த வேகனை வச்சுருப்பாங்க. இது இந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள்ஸ், இந்த சேர்ஸ், இதெல்லாம் ஃபோல்டபுள் பெஞ்சஸ். இதெல்லாம் அதுலேருந்து எடுத்து கொண்டு வந்து அந்த வீட்டில் வச்சு ஃபுல்லாக ப்ரேயரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எந்த வீட்டில் ப்ரேயரோ அந்த வீட்டுக்கு இதெல்லாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அவங்க வந்து இதை எடுத்து எல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி
ஹோஸ்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர்த்துக்கு வந்து சாப்பாடு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்காண்டி யூஸ் பண்ண முடியாது. எல்லாம் அவங்க கம்யூனிட்டிக்குள்ளாரே எல்லாமே பண்ணிப்பாங்க. எந்த ஒரு இதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு மெனு போட்டிருக்காங்க. ஹோம்மேட் ப்ரெட்டு, கோல்ட் கட் மீட், ஸ்லைஸ் சீசஸ், பட்டர் பீனட் பட்டர் ஸ்ப்ரெட், பிக்கிள்டு பீட்ஸ், பை அண்ட் குக்கீஸ், காஃபி, டீ அண்ட் வாட்டர். சின்ன வேகம் தான். சூப்பராக இருக்குல்ல. இது வந்து வீட்டுக்கு வீடு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அங்கங்கே அசம்பிள் பண்ணிடுவாங்க. இது வேகன். இது வந்து ஓப்பனாக இருக்கிறது, அங்கே வந்து க்ளோஸ்டாக இருக்கிறது, ரெண்டுமே இருக்குது. இந்த வீல்ஸில் எவ்வளோ தின்னாக இருக்கு, செம தின்னாக இருக்குது. மெட்டல் இதெல்லாமே. இவங்களே ஆமிஷே அவங்க கிராஃப்ட்ஸ்மேன் பண்ணுறாங்க. இது அப்படியே இதுக்கு நிறையா மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது அது பண்ணுறது. So, any questions about any of this? இங்கே இன்னொரு டைப். இது வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்குது. ஃபுல்லாக க்ளோஸ்டாக இல்லை, கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து மழையெல்லாம் வரும்போது இதெல்லாம் அவங்க இறக்கி விட்டுப்பாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே உட்காந்துப்பாங்க, இங்கே அப்படி இருந்து அப்படியே ட்ரைவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஹார்ஷை போட்டுருப்பாங்க. அப்படியே நல்லா குஷன் வச்சு இவங்க ஃபுல்லாக இது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க வீல்ஸு. இந்த டேஞ்சர் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஓல்டு ஆர்டர் ஆமிஷ் வந்து இந்த டேஞ்சர் லைட்ஸும் கூட போட மாட்டாங்களாம். ஏன்னு தெரில. கொஞ்சம் மாடர்னானவங்க இந்த லைட்ஸும் போட்டுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இதுதான் ஃபுல் பானோட இருக்குது. பரவாயில்ல. இந்த பானில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த பான் எப்படி இருக்குன்னு ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. பார்த்தாச்சு. என்னோட ஃபீல்டு பார்த்து இருக்குங்க. இப்போ அங்கே தெரியறது வந்து ஒன்றாவது ஆமிஷ் ஹோம், ஆக்சுவல் ஹோம். அங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க, வரிசையாக இருக்கும். அந்த வீடு வந்து ஒரு பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆக அவங்க ஓல்டு பேரண்ட்ஸ் எல்லாம் ஓல்டு ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே அங்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து மியூரல். இது ஃபுல்லாக ஒரு ஹாலாக பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி. ஆமிஷ் மெனனைட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து முரலாக ட்ரா பண்ணியிருக்காங்க. இதில் ட்ரா பண்ணது யாருன்னா இவர் தான். இந்த பெயிண்டிங்கில் இருக்கார்ல பெரியவர், இவர் தான் பண்ணியிருக்காரு. இவர் வந்து யூரோப்லேருந்து கனடாவிலேருந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கார். பெர்லின் வந்து இது லொக்கேஷன் வந்து பெர்லின், ஒஹாயோவில் இருக்குது. அங்கே வந்திருக்காரு. இது என்ன லைஃப் ஹிஸ்ட்ரினா டோட்டலாக அவங்க கிறிஸ்டியன் பிஹேவியர்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து சின்ன வயசில் பேப்டிசம் பண்ணுறங்கிறது கேத்தலிக்கு. அந்த சின்ன வயசில் பண்ணக்கூட அடல்ட்டில் பண்ணணுங்கிறது இவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்காண்டி நிறைய ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் நடந்திருக்கு. நிறையா மதத்தை ஃபாலோ பண்ணல, நிறையா கொள்ளைகள் எல்லாமே நடந்திருக்குது. இதுதான் வந்து இவங்களோட ஆரம்ப காலத்து ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சிம்பிள் லைஃபு அப்படிங்கிறத ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இவங்க டோட்டலாக வரைஞ்சிருக்கிற ஹிஸ்ட்ரி. அதுதான் கைடுன்னு சொன்னார். ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இன்ன வரையும் ஒரு சிம்பிளான லைஃப் தான் இருக்கணுங்கிறதுக்காண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர்த்தை இழந்து வந்திருக்கிறாங்க. பட் இட்ஸ் நல்ல இன்ஃபர்மேஷன் தான். இது ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. இது ஃபுல்லாக நான் ஒரு சர்க்கிள் அடிக்கிறேன். அருமையாக பெயிண்ட் பண்ணியிருக்கார். பெயிண்டிங்கில் அழகாக அவங்க ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. மெயினாக அமிஷை பொறுத்தவரையும் சிம்பிள் வே ஆஃப் லைஃபு, கம்யூனிட்டி லிவிங், ஃபேமிலி, அவங்களுக்குள்ளே எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிறாங்க. யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்காங்க. மாடர்னைசேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது இவங்களை பொறுத்தவரையும் அவங்களோட ஃபெய்த்துக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. அவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி கம்யூனிட்டி இருக்க விடாதுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அதனால் குடும்பமான வரையும் சிம்பிளாக இருந்துட்டு அவங்களோட ஃபெய்த்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். அருமையான பெயிண்டிங்.